இந்தியா விசஸ் இங்கிலாந்து 26 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து சூப்பராகவே ஜெயிச்சிருக்காரு. 2 மேட்ச் தோல்விக்கு அப்புறமேட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சீரியஸ் இஸ் அலைவ், பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து அணி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 மேட்ச் சரியான டியூல் இருந்துச்சு. 5 T20 பார்த்தீங்கன்னா இதையுமே தோத்துருந்தாங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சீரியஸே ஜெயிச்சிட்டு போயிருக்கும். நான் இருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, களத்தில் நாங்களும் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் பேட்டிங்கும் சூப்பராக பண்ணாங்க, பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணாங்க, ஃபீல்டிங்கும் பறந்து பறந்து பிடிச்சாங்க. ஆதில் ரஷீத்தெல்லாம் தலைமை பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் தான் எடுத்தாப்புல, 4 ஓவருக்கு 15 ரன் கொடுக்குறாரு. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா பொட்டெல்லாம் கட்டிட்டாரு. இந்திய அணியை பொறுத்தளவு ஹர்திக் பாண்டியா நிறைய பேர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஓவராலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்கோர் கார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இங்கிலாந்து டாஸை தோத்துட்டாங்க. 3வது முறையாக இன்னைக்கு டாஸை தோக்குறாங்க. சூரியகுமார் எப்படி பண்ணி ஜெயிக்கிறாரு அப்படின்னு தெரியவே இல்லை. ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா டாஸை இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு, ஐயோ பேட்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ் பட்லர் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார். ஆனால் அதை எதையுமே காமிச்சிக்காம அடிக்கிறேன் 2 மேட்ச் இதை வச்சு தானே ஜெயிச்சிங்க, இதை வச்சு உனக்கு சொருவுறேன், அவன் பொருள் எடுத்து அவனே சொருவணும் அப்படின்ற மாதிரி டாஸை மட்டும் தானே ஜெயிச்சேன், மேட்சை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இன்னைக்கு செஞ்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங்கில் பார்க்கும்போது எனக்கே எப்போதும் வருவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு செட் ஆக மாட்டேங்குது. ஜாஸ் பட்லரை தூக்கி முன்னாடி போடலாம், தேவையில்லாமல் 1 டவுன் இறக்கி பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டே இருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பே விளங்கவே மாட்டேங்குது. சால்ட் நிற்கவே மாட்டேங்கிறாரு, சால்ட் குடிச்சிட்டு படுத்துருவாரு போல இருக்கு, வராரு ஓடிடுறாரு. அதனால பாத்தீங்கன்னா அது காம்பினேஷன் இதே பண்ணவே முடியல. பென் டக் கட்டக் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அவர் பேர் கூட சரியா வரமாட்டேங்குது. ஆனால் டக்கு 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 டக்குன்னு இன்னைக்கு அடிச்சாரு. பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் தான் அவர் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கெட்டக்க. இதில் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாப்புல 51 ரன்கள் அரை சதம் விளாசி அவங்க டீமுக்கு செம்மையாகவே வலு சேர்த்திருந்தாரு. அவரோட சேர்ந்து ஜாஸ் பட்லரும் ஒரு 24 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு வேற லெவலில் பண்ணாரு. அதன் பிறகு அவங்க டீமில் எல்லாம் சொற்ப ரன்களில் தான் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரவுண்டு, நம்ம கிரவுண்டு தான் ராஜ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சம்பவம் பண்ணி அவர் ஒரு 43 ரன்கள் அடிச்சாங்க. இந்திய அணியில பாத்தீங்கன்னா வருண் தான் ஃபியூச்சர்னு வருண் கையில தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தலைவன் 5 விக்கெட் எடுக்கிற, வந்தாலே விக்கெட்டு போனா விக்கெட் அப்படின்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஒரு 5 விக்கெட்டை வேற லெவலில் தேத்திட்டாரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் நம்ம சொல்லிட்டு இருந்தேன்டா ஒரு 2 விக்கெட் எடுக்கிற என்னப்பா அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு 2 விக்கெட். பவர் பிளேலே ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்ததே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் பங்கு ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்புறம் ரவி கிருஷ்ணாயா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல் அவங்க தலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க 171 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் போக முடிஞ்சிருச்சு. சரி, இது பேட்டிங் பிச்சு நம்ம ஆளுங்க இறங்கி சம்பவம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேணா போய் பார்த்துக்கோங்க. முகமது சமி வராரு, இது பேட்டிங் பிச்சு, 5 தடவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 3 தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவே தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த மேட்ச் தோக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் இவங்க வந்தாங்க. நான் கூட நினச்சேன் சரி 171 தானே, பேட்டிங் பிச்சு தானே, லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்கிற மாமே அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களை எல்லாத்தையுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஒரு 24 ரன் அடிச்சாரு. குறைந்த பந்தில் அவர் மட்டும்தான் அடிச்சாரு. மற்ற எல்லாருமே டெஸ்ட் விளையாடுற மாதிரி ஹர்திக் பாண்டியெல்லாம் நான் 35 பால்ல 40 அடிக்கிறாரு. அதுவும் அந்த 2 6 அவர் அடிக்கலன்னா வைங்க, ஒரு 12 ரன்னை குறைச்சிங்க, 28 ரன் தான் 35 ரன்னுக்கு டெஸ்ட் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாரு. அவர் பேட்ல பால் படவே இல்லை, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாரு. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவராலையும் விளையாட முடியல. மற்றபடி சூரியகுமார் யாதவ் கேப்டனுக்கு இன்ன வரைக்கும் பேட்டு பாலில் படவே மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா விளையாடவே முடியல. அவர் ஒரு 14 ரன்னு. அப்புறமேட்டு ஜுரல் பார்த்தீங்கன்னா 8th இறக்குறாங்க. ஏன் வீட்டுக்கு அமுச்சு விட வேண்டியதானே, 12வது இறக்கி விட வேண்டியதானே. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5th டவுனு 6th டவுனு அந்த மாதிரி இறக்கியிருக்கலாம். அவரை கொண்டு கடைசியில் வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் இவங்கன்னா போன பிறகு கடைசியாக நீ வாமாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விட்டோன்னா
அவரால் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா 2 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கடைசியாக அந்த முகமது ஷமி கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 6 அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு 6 ஆச்சு தேரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு எதுவுமே எடுக்கவே இல்லை, கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம். அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் தேத்த பார்த்தாரு, ஒரு 15 ரன் தான் அடிக்க முடிஞ்சு. வாஷிங்டன் சுந்தர்லாம் யாராலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை நாளைக்கு காப்பாற்றவே முடியாது. ஒரு ஒன் சைடான கேம் இருந்த மாதிரி தான் என்னைய பொறுத்த வரைக்கும் தோணுச்சு. ஸ்டார்டிங்கில் இவங்க ஃபுல்லாக செஞ்சாங்க, விக்கெட்கள் எடுத்தாலுமே வருண் இவங்க விக்கெட்கள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 171 அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 145 ரன்னுக்கு 9 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி சுருண்டது. 26 ரன் வித்தியாசத்தில் வந்து சூப்பராகவே வந்து இங்கிலாந்து அணி ஜெயிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சர் அவங்க இதுலேருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. கார்ஸ் வந்து போன மேட்சுமே சூப்பராக விக்கெட் எடுத்தாரு, இந்த மேட்சும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது யார் 2 பவுலர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதில் ரஷீத் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 15 ரன் தான் விட்டு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஓவர்டன் 3 விக்கெட் ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு அடிச்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக இன்னைக்கு டீம் பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டாங்க. கேம் இஸ் அலைவ் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து அடுத்த மேட்ச் வந்து நடக்க போகுது புனேலன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்திய அணி ஜெயிச்சாதான் வந்து பேக் டு ஃபார்ம் வரணும். அதுலேயுமே தோத்தாங்க அப்படின்னா 5வது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூசியல் ஆயிரும். அதனால வந்து நான் இருக்கேன், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே டூர் வந்துட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன்ஷிப் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஓவரெலாம் சூப்பராக தான் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திர பிளேயர்களை தவிர மற்ற யாருமே வந்து இந்திய அணியில் வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் ஓட்டையாகவே இருக்குது. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தொய்வாகவே இருக்குது. இப்போ பேக் டு ஃபார்மில் எல்லாருமே வந்தாங்க. இப்போ சூரியகுமார் யாதவ் அதெல்லாம் வந்து 360 அடிச்சு அவர் ஒரு 35 ரன்னு, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க ஆளுக்கு ஒரு 25-30 ரன் அப்படி தேத்துனாங்கன்னா மட்டும்தான் வருகின்ற காலங்களில் ஓட்ட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ வேற இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து இந்திய அணி வந்து எந்த தவறை பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோ வந்து தொடர்ந்து நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன், லைவ் கூட பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து வந்து உங்களோட ஆதரவு கொடுக்கணும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை ஒரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.